தாவேகாவில் 2வது இடத்தில் செங்கோட்டையன், புஷி ஆனந்த் அதிருப்தியா அப்படிங்கிற கேள்வி இதன் மூலமாக வருது. தாவேகாவில் செங்கோட்டையன் சேர்ந்த பிறகு நம்ம பார்த்தோம், எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்க. அதுக்கு முன்பாக செங்கோட்டையன் விஜய் பக்கம் நின்று அந்த விஜய் என்ன பண்ணார், அந்த தாவேகா கொடி பொருத்தி அந்த துண்டை செங்கோட்டையனுக்கு போட்டு வரவேற்றாரு. பக்கத்தில் கொஞ்சம் கேப் இருக்கும்போது ஆதவர்ஜனா கொஞ்சம் தூரமாக நிற்கிறாரு. ஆதவர்ஜனா பக்கத்தில் வர வச்சு நிற்க வைக்கிறாரு. புஷி ஆனந்த் கொஞ்சம் தூரமாக நின்று திரும்பி பார்த்தோன்னே ஆதவர்ஜனா பக்கத்தில் நின்னோடனே கொஞ்சம் அப்செட் ஆன மாதிரி சில அந்த முக பாவனைகள்லாம் பார்த்தோம். அதுவும் சில வீடியோக்கெல்லாம் வைரலாக போச்சு. இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா, ஏற்கனவே மிக முக்கியமான ஒரு செய்தி, ஜான் ஆரோக்கியசாமி பேசி அந்த ஆடியோலாம் வெளியாச்சு. புஷி ஆனந்த் பொறுத்த வரைக்கும் விஜய் கூட யாரும் நெருங்க விட மாட்டேங்கிறாரு. வெளியிலேருந்து யாராவது தலைவர்கள் தாவேக்கால சேரணும்னு வந்தால் கூட புஷி ஆனந்த் விஜயோட நெருங்க விட மாட்டாரு, பேச விட மாட்டாரு, எல்லாம் இவரே பேசி முடிச்சிடுறாரு. இதனால இது நிஜமாக இது தாவேக்காவுக்கு பெரிய பின்னடைவு தான் இருக்கும். இவர் என்ன பண்ணுறாரு, இவர் விஜய் எதிராக பண்ணுறாரா அப்படிங்கிற மாதிரிலாம் சில ஆடியோக்கள்லாம் வெளியாச்சு. பல விமர்சனங்கள்லாம் சார்ந்து முன்வைக்கப்பட்டு வந்தது. ஏன்னா புஷி ஆனந்த் பொறுத்த வரைக்கும் தாவேகாவில் 2ஆம் இடம் நமக்கு மட்டும்தான், விஜய்க்கு பிறகு புஷி ஆனந்த் அப்படிங்கிற ஒரு நிலையில தான் எப்பவுமே இருக்கணுங்கிறத புஷி ஆனந்த் விரும்புகிறாரு. அதனால தான் அவரை பற்றி பல விமர்சனங்கள்லாம் வரும்போது கூட அதை பற்றி கேர் பண்ணிக்காம அவருடைய அந்த இடத்துல உறுதியாக இருந்தார். இப்போ செங்கோட்டையின் வருகைங்கிறது தாவேகாவுக்கு பலமாக இருந்தாலும் கூட உட்கட்சி ரீதியாக புஷி ஆனந்த் சற்று அதிருப்தி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்பட்டு வருது. ஏற்கனவே உட்கட்சி பிரச்சனை அதிகமாக இருக்கு தாவேகாவில் அப்படிங்கிற செய்தியும் வந்துட்டு இருந்த சூழ்நிலையில் இப்போ செங்கோட்டையன் வந்த பிறகு புஷி ஆனந்துக்கு கொடுக்கப்படும் முக்கியத்துவம் என்னவாகுங்கிற ஒரு கேள்வி அவருடைய புஷி ஆனந்த் மற்றும் அவருடைய தரப்பினரும் கொஞ்சம் பேர் யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் விஜய் முன்னிலையில் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்காரு. செங்கோட்டையனுக்கும் தாவேகாவின் நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற பதவியை பொறுப்பை விஜய் கொடுத்திருக்காரு. அதிகாரப்பூர்வமாக விஜய் அதை சொல்லிட்டார். மாநில நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டாரு. என்னுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கக்கூடிய, என்னுடைய நேரடி பார்வையில் இருக்கக்கூடிய தலைமை நிர்வாக ஒருங்கிணைப்பு குழு இருக்காங்க. 28 பேரை போட்டிருக்காங்க. அந்த நிர்வாக குழுவினுடைய ஒருங்கிணைப்பாளர், தலைமை ஒருங்கிணைப்பாளராக செங்கோட்டையன் இருக்கிறதுனால டைரக்டா செங்கோட்டையன் விஜய் கிட்ட பேசுவார். இனிமே புஷி ஆனந்த்லாம் தேவையே கிடையாது. செங்கோட்டையன் டைரக்டா விஜய் கிட்ட பேசுவார். அதுக்கு புஷி ஆனந்த் தயவு தேவை அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ இதுவே புஷி ஆனந்த் கொஞ்சம் என்னடா அது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. தாவேகாவில் செங்கோட்டையனுக்கு அளிக்கப்பட்ட பதவியின் பின்னணி குறித்து பல கேள்விகள்லாம் எழுந்திருக்கு. என்னன்னா, விஜய்க்கு அடுத்ததாக தாவேகாவில் செங்கோட்டையனுடைய பதவி பெரியதா, பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய புஷி ஆனந்துடைய பதவி பெரியதா அப்படிங்கிற கேள்வி போய் எழத் தொடங்கி இருக்கிறது. இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு புஷி ஆனந்த் விஜய் கொஞ்சம் அதிருப்தியில் இருக்காரு, கொஞ்சம் புஷி ஆனந்த் கொஞ்சம் ஒதுங்கிதான் இருக்காரு அப்படின்னு சொல்லப்பட்டு வந்த நிலையில திடீர்னு இப்போ செங்கோட்டையனுடைய வருகை அப்படிங்கிறது இன்னும் புஷி ஆனந்துக்கு என்ன நடக்குமோ, எதிர்காலத்தில் நம்ம ஓரங்கட்டப்படுவோமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரிலாம் கூட ஒரு சூழலை உருவாக்கலாக்குன்னு அவர் யோசிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா இப்போ யார் பதவி பெரியது? இப்போ 2ஆம் இடத்துல யாரு, செங்கோட்டையனா புஷி ஆனந்தா? கிட்டத்தட்ட விஜயுடைய வயதை விட செங்கோட்டையனுடைய அனுபவம் அதிகம். விஜய்க்கு இருக்கக்கூடிய வயதை விட செங்கோட்டையனுடைய அரசியல் அனுபவம் அதிகம். அப்படின்னு பார்க்கும்போது இப்போ தாவேகாவிலேயே ஒரு சீனியர் லீடர், மிக முக்கியமான ஒரு நபர் அப்படின்னு பார்த்தா செங்கோட்டையன் தான். இப்போ விஜய் எப்பவுமே கட்சிக்கு தலைவர் அப்படிங்கிறதால எப்பவுமே நம்பர் 1 அவர் தான். இப்போ 2ஆம் இடம் யாருக்குன்னு வரும்போது தான் இந்த கேள்வி, இந்த சலசலப்பு அப்படிங்கிறது இருக்கு. அதிமுகவில் மூத்த தலைவராக இருந்த செங்கோட்டையன் 1972 எம்ஜிஆர் கட்சி தொடங்கிய போதே அந்த கட்சியில் சேர்ந்து செயல்பட்டு வந்தார். 9 முறை ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சட்டசபை தொகுதியின் எம்எல்ஏவாக இருந்தவர். 1977 முதல் முறையாக எம்எல்ஏ ஆனார். எம்ஜிஆர் ஜெயலலிதாவுடைய தீவிர விசுவாசி செங்கோட்டையன். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியோட அவருக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அதுக்கு பிறகு சமீபத்தில் செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து அதிரடியாக நீக்கப்பட்டார். கட்சியினுடைய கட்டுப்பாட்டை மீறி செயல்பட்டதாக சொல்லி அவரை பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நீக்கினார். அதுக்கு பிறகுதான் எம்எல்ஏ பதவியை செங்கோட்டையன் ராஜினாமா பண்ணி இப்போ விஜய் முன்னிலையில் தாவேகாவில் தன்னை இணைத்துக் கொண்டார். பனையூரில் இருக்கக்கூடிய தாவேகாவின் கட்சி அலுவலகத்தில் நடிகர் விஜயை சந்தித்து செங்கோட்டையன் தாவேகாவில் சேர்ந்துக்கிட்டாரு. செங்கோட்டையனுக்கு மொத்தம் 2 முக்கியமான பதவிகள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. 2 முக்கியமான ஒரு பொறுப்புன்னு சொல்லலாம். அதை ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாவேகாவினுடைய நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர், விஜயுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கும். டைரக்டாக செங்கோட்டையன் விஜய் கிட்ட பேசி ரிப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பொறுப்பு அது. இன்னொன்று பார்த்தோம்னா, கொங்கு மண்டலத்தை மையப்படுத்தி வழங்கப்பட்டிருக்கு. அதாவது அவருக்குரிய கொங்கு மண்டலம், அதை சார்ந்த அந்த கோவை, திருப்பூர், ஈரோடு, நீலகிரி இந்த மாவட்டங்களுடைய அமைப்பு பொதுச் செயலாளராக செங்கோட்டையன் செயல்படுவார் அப்படின்னும் அவருக்கு 2 முக்கியமான பொறுப்பு கட்சியில் வழங்கப்பட்டிருக்கு. செங்கோட்டையனுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த 2 பொறுப்புகளில்
பெரிய பதவி என்பது தாவேகாவின் நிர்வாக தலைமை ஒருங்கிணைப்பாளர், நிர்வாக குழுவின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் தான் மிக முக்கியமான பெரிய பதவியாக பார்க்கப்படுது. இந்த நிலையில தான் அந்த பதவி அப்படிங்கிறது என்ன? தாவேகாவில் விஜய்க்கு அடுத்த இடத்துல புசி ஆனந்த் இருக்கிறாரா இல்லை செங்கோட்டையன் இருக்கிறாரா அப்படிங்கிற கேள்வி இப்போ பலருக்கும் எழுந்திருக்கிறது. செங்கோட்டையனுக்கு நடிகர் விஜய் முக்கியத்துவம் கொடுக்க விரும்புகிறார். ஏன்னா அவர் ஒரு சீனியர் லீடர், 52 ஆண்டுகால அரசியல் அனுபவத்தை பயன்படுத்தி நடிகர் விஜய் அவர்கிட்ட நிறைய விஷயங்களை கற்றுக்கணும், அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு துடிக்கிறாரு விஜய். இதனால தான் செங்கோட்டையனுக்கு தாவேகாவினுடைய நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கு. தாவேகாவில் புசி ஆனந்துடன் சேர்ந்து செங்கோட்டையன் பணியாற்றுவார் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதன்படி பார்த்தோம் அப்படின்னா விஜய்க்கு அடுத்ததாக கட்சியில் இருக்கக்கூடிய புசி ஆனந்தின் இடத்தை செங்கோட்டையன் சமன் செய்துள்ளதை பார்க்கலாம், ஈக்குவலாக வச்சிருக்காரு அப்படின்னு பார்க்கலாம். அதோட பொதுச் செயலாளர் அப்படின்னு வரும்போது நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் உள்ளிட்ட பதவிகள் இருப்பவங்களுடைய வேலை அப்படிங்கிறது ஏறக்குறை ஒன்றா தான் இருக்கும். பொதுச் செயலாளர் அப்படின்னு வரும்போது நிர்வாக குழுவுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு வரும்போது ரெண்டு பேருக்கும் அந்த பவர் அப்படிங்கிறது ஒரே ஈக்குவலாக தான் இருக்கும். அவருடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அப்படிங்கிறவர் கட்சியினுடைய நிர்வாக மற்றும் அமைப்பு ரீதியான பணிகளுக்கு பொறுப்பானவர். கட்சியின் அன்றாட நடவடிக்கைகள், நிர்வாகிகள் நியமனம், கட்சியின் கொள்கை செயல்பாடு உள்ளிட்டவை சார்ந்த பணிகளை செய்வார். அதோடு கட்சியின் முக்கிய முடிவு, கட்சி தொண்டர்களை ஒருங்கிணைப்பதிலும் பொதுச் செயலாளர் தான் முக்கிய பங்கு வகிப்பார். அதே போல நிர்வாக தலைமை ஒருங்கிணைப்பாளர் பதவி அப்படிங்கிறது தமிழக அரசியலில் புதிதாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். மாறா இந்த பதவி பல நிறுவனங்கள் இருக்குது. அந்த பொறுப்பில் இருக்கவங்க நிறுவன ஊழியர்கள் செயல்பாடுகளை சிறப்பாக மேற்கொள்ள பொறுப்பானவங்க. அப்படிப்பட்ட மிக முக்கியமான ஒரு பொறுப்பான நிறுவனங்கள்ல அலுவலக ஊழியர்களை மேற்பார்வையிடுறது, பணி நியமனம் தொடர்பான அறிவிப்புகளை அறிவிக்கிறது, நிர்வாக ரீதியிலான மாற்றங்களை சார்ந்த விஷயங்கள் கையாளுவது உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்வாங்க நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளர். அதன்படி பார்த்தா செங்கோட்டையனுக்கு தாவேகாவில் முக்கிய இடம் கொடுக்கப்பட்டிருக்கு. இது தவிர இன்னொரு விஷயத்தை நாம் பார்க்க வேண்டியிருக்கு. என்னன்னா, ஒரு கட்சியினுடைய நிர்வாக குழு அப்படிங்கிறது குறிப்பிட்ட கட்சியின் மீது உயர்ந்த நிர்வாக அமைப்பாக இருக்கும். இதுதான் கட்சியினுடைய கொள்கைகளை வகுக்கவும் முக்கிய முடிவுகளை எடுக்கவும் கட்சியின் ஒட்டுமொத்த செயல்பாடுகளை நிர்வகிக்கும். அப்படி பார்த்தா நிர்வாக குழுவுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் பதவி அப்படிங்கிறது கட்சியினுடைய முதன்மையான பதவிகளில் ஒன்று தான். இருந்தாலும் கூட தாவேகாவில் பொதுச் செயலாளர் பதவி பெரியதா, நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் பதவி பெரியதா அப்படின்னு பற்றி விஜய் அவர் தான் அதை முடிவு பண்ணணும், விளக்கணும். அவர் நடந்து கொள்ளக்கூடிய விதை யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு அதன் அடிப்படையில் தான் அது முடிவாகும். இப்போ இருக்கக்கூடிய நிலவரத்தை பார்க்கும்போது செங்கோட்டையனுக்கு விஜய் தனக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய புசி ஆனந்த் நிகரான பதவியை வழங்கியிருக்கார் அப்படிங்கிறதா உண்மை. இப்போ புசி ஆனந்துக்கு ஈக்குவலான ஒரு முக்கியத்துவத்தை செங்கோட்டையன் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இதுவே புசி ஆனந்துக்கு ஒரு சின்ன ஒரு அப்செட் ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா விஜய்க்கு பிறகு நாம தான், நம்ம இடத்துல யாராவது கூட நமக்கு கீழே வேணால் யாராவது இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட புசி ஆனந்த் இருக்கிறாராங்கிற கேள்வி வரக்கூடிய மாதிரி நிகழ்வுகள்லாம் இருந்தது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நமக்கான முக்கியத்துவம் என்னவாகும் அப்படிங்கிற கேள்வி புசி ஆனந்த் எழுந்திருக்கிறதாகவும், செங்கோட்டையின் வருகை கட்சி ரீதியாக பலமாக ஒரு பலத்தை கொடுக்கும் அப்படின்னாலும் கூட உட்கட்சி ரீதியாக இந்த பிரச்சனை அப்படின்னு வரும்போது அது சில அதிருப்திகளை புசி ஆனந்த் ஏற்படுத்தி இருக்கிறதாக சொல்லப்படுது. என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும்.